முதலும் பிறகு என் நாட்டு மக்கள் பிறகு இந்த ஊரிலே கோயில் கொண்டவளே என் குலதெய்வமே நீலக்காளி அம்மா அம்மா உன்னிடம் ராஜா முகமதி இருக்கையேந்து ஏந்திய கைகளையே இருக்கையாக ஆக்காது நல்ல வரங்களையே உண்மகனுக்கு வாரி 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 வழங்குவாயே புத்திரகாளியே. திண்டுக்கல் ஒரு காளியம்மன் கோயில், இது பள்ளிவாசல் காளியம்மன் கோயில். நம்ம பள்ளிவாசல் போனாங்க. எனக்கு 10 வயசு அப்ப 5ஆம் கிளாஸ் படிக்கும் போது நான் பள்ளிவாசல் காளியம்மன் கோயிலுக்குள்ள வந்து 3 மணி நேரம் அம்மாவே பாத்துக்கிட்டு இருப்பேன். 6 to 9 சரி நீ பாத்துக்கிட்டே இருப்பேன். இந்த பூசாரி வேளாண் சாதிக்காரு நான் மாப்பிள்ள சாமி சூட காமிக்கட்டுமா பார் வீட்டுக்கு போகுது காமிங்க அப்படிமே 3 மணி நேரம் பாத்துக்கிட்டே இருப்பேன். அம்மா வச்சக்கண்ணு வாங்காம இந்த பூசாரி சொல்லுவார் ஆத்தா ஆத்தா இங்க பாரு குடியான பை பிள்ளைகள் எல்லாம் கோயிலுக்கு வர மாட்டேங்கிறாங்க, அர்ச்சனை வீட்டு பிள்ளைகளும் கோயிலுக்கு வர மாட்டேங்கிறாங்க, முஸ்லீம் வீட்டு பிள்ளை சம்பந்தம் எல்லாம் ஒன்னையே பாக்குது பாரு. வெறுங்கைய விட்டாத வாரி கொடு வாரி கொடுத்தா காமராஜ் நாடார்ல இருந்து கலைஞர்ல இருந்து எம்ஜிஆர்ல இருந்து தளபதி வரைக்கும் எல்லாத்தையும் விருது வாங்க வச்சான். ஆமா வாங்க வச்சா குற்றக்குடி அடிகளாறு இறந்து போனவர் வாரியார் எல்லாத்தையும் விருது வாங்க வச்சா, எல்லா பாட்டையும் தெரிய வச்சா, எல்லா நாடகமும் தெரிய வச்சா. எல்லா நாடகம் தெரிஞ்சவன் எவன்டானா ராஜா முகமது ராத்தா காளியம்மா. காளியம்மனிடம் கையேந்துங்கள் காளியம்மனிடம் காளியிடம் கையேந்துங்கள் பாருங்கள் அவள் அம்மனிடம் காளியம்மனிடம் கையேந்துங்கள் அவள் எங்கேயும் சொல்லுவதில்லை. அம்மனிடம் காளியாயிரம் கையேந்துங்கள் அவள் ஆசையுடன் கேட்பதற்கு அள்ளி தந்தவள் நல்ல சுந்தரிகளை வெளியேறினவள் ஆசையுடன் கேட்பதற்கு அள்ளி தந்தவள் நல்ல சுந்தரிகளை வெளியேறினவள் ஆசையுடன் கேட்பதற்கு அள்ளி தந்தவள் நல்ல சுந்தரிகளை வெளியேறினவள் பாசத்தோடு யாவரையும் வாழ்கின்றவள் பாவங்களை பார்வையினால் வாய்கின்றவள் அந்த பொருள் மாதர்களே அயவாதீர்கள் காளியம்மன் பேருறவை நம்பி அவரிடத்தில் குறையமைத்து சொல்லி காத்திருங்கள் சொல்லி காட்டுங்கள். நாங்கள் எங்கு சென்றாலும் எந்நேரமானாலும் எவ்வேளையானாலும் முன்னும் பின்னும் பக்கவாட்டிலும் உச்சியிலும் பூமியிலும் நீருந்து எங்களை காப்பாற்றம்மா என்று கையேந்துங்கள். எமதர்மை எட்டி நிற்பான் தலைவணங்கி கேட்பவர்க்கு மகிழ்ந்தவள் அம்மனிடம் நீல காளியிடம் கையேந்துங்கள் அவள் எங்களையும்
இங்கே நிக்குது போய் ஜம்முன்னு. ஜோசியக்காரன் சொல்றேன் என்னைக்கோ செத்துருக்கணுமே என்ன நான் ஏன்டா சாவேன் காளியம்மா திருசூலத்தோட நிற்கும் போது எவ்வளவு பக்கத்துல வருவானடா ஆத்தா அறிஞ்சறியாம தெரியாம புரிஞ்சும் புரியாம செஞ்ச எல்லா குற்றத்தையும் மன்னிச்சிருந்தா எங்களை காப்பாத்துத்தா மட்டுமா மாப்ள கூட நான் வர்றேன். புருஷனை காணாமனே. புருஷனா காணுமா? கொடுமையே கொடுமையே. என்ன கொடுமை? புருஷனோட நீ எங்கேமா போன? இதுக்காக நான் புருஷனை நான் காய்க்குள்ளேவா போட்டுக்க முடியும்? கும்பல புள்ள அப்புறம் புருஷனை கையில கும்பல புள்ள புருஷனை கையில தான் போட்டுக்கணும். தன் வசப்படுத்திக்கிறது இல்லையா புருஷனை? ஏங்க அதுக்காக அவர் எங்கேயும் போகாம நான் வீட்டுல இனிமே நாய் சங்கிலி எடுத்து போட்டு அவனை கட்டி போட்டாதான் உண்டு. நீ வந்து இப்போ யதார்த்தமா போறது வேற புருஷன், உன்னை விட்டுட்டு போறது வேற. சரியா? ரெண்டு அர்த்தம் வேற இருக்கு. இப்ப நீ என்ன சொல்ற? உன் புருஷன் உன்னை விட்டுட்டே போயிட்டாரு அப்படித்தானே? ஆமாங்க, 10-15 நாள் ஆகுது. எங்க போனேன்? 10-15 நாளா புருஷனை காணும்னா உன்னுடைய நடவடிக்கை சரியில்லை. எது என்னுடைய நடவடிக்கை சரியில்லைன்னு சொல்ல வர்றேன். என்னோட நடவடிக்கை நான் என்ன சொல்ல வரேன்னா, உன் புருஷன் சரி வர கவனிக்கவே அர்த்தம். என்கிட்ட புடுக்கிட்டு போயிட்டான் ஆளு. அதான் அப்படி இல்லைங்க. என் புருஷனு காலையில எந்திரிச்சதும் ஆளு பழம் எல்லாம் அப்படி ஒரு கவனிப்புங்க. ஆளும் பழமா காலையில கொடுத்துருவியா? அது சரி. என்னடா அது?
பாலும் பழம் எப்ப சாப்பிடுவாங்க? காலையில தான் சாப்பிடுவாங்க. என்ன இதனாலதான் போயிட்டான். காலங்காத்தாலே கொடுப்பாங்க பழமா. சரி, நம்ம புருஷன் என்ன கொஞ்ச நாளைக்கு இருப்பாரு, தேடுவட்ட பையன் விட்டுட்டு ஓடி போயிட்டேன். ஊட்டச்சத்து நிறைய குடுத்தீங்களோ? அது சரி. ஆமாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. கல்யாணம் ஆகி 10-15 வருஷம் ஆகுதா? 10-15 வருஷம் ஆச்சா? குழந்தை குட்டியதும்? அதான் சொல்ல வரேன். சொல்லுங்க. நல்லா விரிவாகம் பேசணும். நல்ல கதை வந்து சுவாரஸ்யமா இருக்கணும். சுவாரஸ்யமா எப்படி? கதை கேட்க கேட்க இன்னும் சொல்ல மாட்டீங்களா? சொல்ல மாதிரி இருக்கணும். அப்படி அந்த அளவுக்கு தெரியல அண்ணே. என்னடா 10-15 வருஷம் ஆச்சுனே கல்யாணம் ஆகி. ஒரு பிள்ளையும் இல்ல, குட்டியும் இல்ல, பூச்சியும் இல்ல, ஒரு புழுவும் இல்ல. சரி, என்ன கல்யாணம் ஆகி 10-15 வருஷம் ஆச்சா? கேட்கவே ரொம்ப சங்கடமா இருக்கு. ஆமா, எங்களோட தானே பழகிக்கிட்டு இருக்க. ஒரு வார்த்தை சொல்லி இருக்க கூடாது. உனக்கு 10 மாசத்துல குழந்தை நாங்க ரெடி கொடுத்துருப்போமே. 30 விளையிற நிலம் தரிசாவே கிடந்திருக்கு 10 வருஷமா. வயிற்றுச்சலா இருக்கு. கவலைப்படாத, என்கிட்ட வந்துட்டு இல்ல. அதுக்கு தாம வந்திருக்கப்ப. இப்ப எங்கள்கிட்ட வந்துட்டு இல்ல. குழந்தை உங்களுக்கு உறுதி. சரியா? பாட்ட சட்டமா குழந்தை உறக்கும். என்ன குழந்தை உறுதி? உறுதி இல்ல. முதல்ல என் புருஷனை காப்பாத்து. மாலா, புருஷன் விடு. புருஷன் தான் உன்னை நினைச்சிருந்தா தான் வந்திருப்பானே. உனக்கு குழந்தை தானே வேணும். புருஷன் இல்லாம எப்படி குழந்தை பெற்றுக்க? புருஷன் வருமா? அது வர உனக்கு குழந்தை வேணுமா? அப்படித்தானே சித்த வைத்தியசாலை. சரியா? நேம் கேட்கல நீ? சித்த வைத்தியசாலை பண்ணு. பேரை கேட்கல நீ? நம்பிக்கையோட வாங்க, புள்ளையோட போங்க. எப்படி பேரு? அதான் உண்மை. நம்ம குருநாதர் அவரு. லேகியம் வச்சிருக்கான். கம்பெனி தான் தம்பி தான் வந்து குருநாதர், மஸ்ஜித் குருநாதர். அவர் வந்து இந்த சூத்திரம் எல்லாம் சொல்லுவாரு. மரத்தை இப்படி இவ்வளவு சேர்க்கணும். சூத்திரம். ஆமா, இவர் கேட்பாரு. இவர் சொல்லுவாரு. அவர் உருட்டுவாரு. நான் தான் எடுத்து கொடுப்பேன். சரியா? கரெக்டா சாப்பிடு. 3 உருண்டை தான் கொடுப்போம். பல்லுல போடாம ஜெயிச்சா சாப்பிடுறோம். சரியா? பல்லு புல்லா போயிட்டு என்னடா போய் அவன் சொல்றான் பாருங்க. பொண்ணு வெளியே சொல்லிக்க. ஏமா இது என்ன அப்படி பேசுது? அண்ணே இங்க இருந்தே. ஏமா சிட்டுக்குரு பல லேகியம் இருக்கு. அது மாதிரி இது ஒரு லேகியம். இருந்தேன் சொல்ற கேளுனே. என்னடா இந்த நீயே கதை சொல்லிட்டு இருக்கலாம்ல. தம்பி பேரும் சொல்ல வர்றதுல என்ன இருக்கு? எல்லாருமே வந்து உனக்கு உதவிதான் பண்ண வர்றா. யாருமே வந்து உபத்திரம் பண்ண வரல. சரியா? குழந்தை 10 வருஷம் இல்லைங்கன்னா யாருக்கு சங்கடம்? ஐயா ராஜா, என்னம்மா? கொஞ்சம் இரு, நான் சொல்லிக்கிறேன். என்ன சொல்லு. அண்ணே எனக்கு வயசு 12 இருக்கும். சரி, ஏன் பிள்ளை இல்லன்னு? என்னது அப்பா இப்ப என்ன ஆச்சுன்னு கேக்குதா? 12 வயசு ஆச்சு. என்ன ஆச்சுன்னு கேக்குறான். வேற ஒண்ணும் சொல்லல. 12 வயசுல வயசுக்கு வந்தேன். அது நல்ல பருவம் தானே. அப்புறம் இந்த வயசுலாம் வரணும். வேற அதுல நான் ஒண்ணும் தவறு இல்லையே. நான் அப்பெல்லாம் இருக்கும் போதெல்லாம் பிராய்லர் குடியெல்லாம் என்னன்னு தெரியாதுங்க. சரி, வயசுக்கு வந்துட்டேன். வயசுக்கு வந்த உடனேயே கன்றாவி என்னை கட்ட போற நாய் மாமமே ஓடி வந்துட்டேன் என்னை பாக்குறதுக்கு. கன்றாவி கட்ட போற மாமா நாய் மாதிரி வந்தானா? ஆண்களை பத்தி தரக்குறா பேசுறியா? எங்க மாமே பையன் என்னதான் பேசிட்டு இருக்கேன். அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை. நீ சொல்லு. நீ என் மாமா பையன் என்ன வேணாலும் பேசுவேன். வந்து பாக்க வந்துட்டேன். பார்த்த விட்டு என் அழகுல மயங்கி போய் சொக்கி கட்டினேன்னு சொல்லிட்டேன். ஏன்னா லட்சமான உள்ள பார்த்தாவே தெரியுது. அது இருக்கத்தான் செய்யும். நான் என்ன நினைச்சேன்? ஐயோ அரிக்குதா? இல்ல, கொசு கடிக்குது. சரி சொல்லுங்க. எடுவட்ட பையன் வந்துட்டேன் கல்யாணம் பண்றதுக்கு. இவங்க கல்யாணம் பண்ணா இவங்களை வச்சு நம்ம எப்படி குடும்பம் நடத்துறோம்? என்னம்மா இவங்க பண்ணைய வச்சு நடத்துற? ஒருத்தர் தாங்க பேச்சுக்கு சொல்றேன். ஏமா உன் அழகுல மயங்கி வந்திருக்க, அவனை போயிட்டு இப்படி பேசுறியா? நியாயமா அது? ஒரு பேச்சுக்கு சொல்றாவே. ஏமா அவனே பேசுறாங்கிறியா? நீ இப்ப நீ பார்க்காம இருந்தப்ப புள்ள பூச்சியா? அது ஒண்ணு பண்ண. நீ ஒரு புள்ள பூச்சி, அது ஒரு புள்ள பூச்சி. சரி, மாலா வந்தா. மாமா வந்துட்டாரு. நீ போயிட்டு வா. நீ அப்பா ஆமா, இண்டலூர் நீலக்காளியம்மா இந்த சின்னஞ்சிறியவன் அழைக்கிறதே. ஆடி வருவாய், பாடி வருவாய், ஓடி வருவாய் அம்மா. உன்னை வழங்குகின்ற என் அருமை மக்களுக்கும் இந்த சின்னஞ்சிறியவனுக்கும் 16,
16 செல்வங்களை வாரி வாரி வழங்கிட வருவாயே அம்மா, வந்தருள்வாயே அம்மா 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 என வேண்டுகின்றேன். அதை சும்மா என்று எண்ணாதே அம்மா, வருவாய் நிறைவாய் அருகருவாய் தருவாய் இந்த மேவுகின்ற இலக்காளியே, வருவாய் நிறைவாய் அருகருவாய். நீதானா தலைத்தது நீதானா, நெடுநாளாய் நினைத்தது இதைத்தானா, எத்தாயே நானும் மகத்தானா, இன்னை மின்னும் எதிரிலத்தை உன்னை இதயமலி வைத்து அள்ளி வருவே 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 வருவாய் வருவாய் நிறைவாய் அருள்வாய். ஹார்மோனிய சக்கரவர்த்தி சம்பாதிக்கு மாப்பிள்ளை ராஜசேகரி செய்யே அழைத்தாயே இணைத்தாயே அவர்களே ஆறுகிறே மலரே சக்கரவர்த்தி ஆவுடையார் கோயில் மாப்பிள்ளை முத்துராஜி செய்யே எழிதரும் ஜோதி மறந்திடுவேனா, இகமதி நானே மறந்திடுவேனா. உலகாசிய சக்கரவர்த்தி செல்லப்பன் கோட்டை மாப்பிள்ளை கண்ணனை செய்யே மனம் மாறிட சமயம் இதானா, சக்கரவர்த்தி அரச மாப்பிள்ளை ஜோதி செய்யே கணிதீரும் என்னாலுமே கண்ணாமையும் தாயே. சூர்யா 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 ஒருவருக்கு வாயிலாக என்னுள்ளே நீ இருந்து என்னை பாடவை என்னை ஆடவை என்னை பேச வைப்பாயே அம்மா. கற்பனை என்றாலும் கற்பிலை என்றாலும் காளியம்மா உன்னை மறவே, காளியம்மா உன்னை மறவே, காளியம்மா உன்னை மறவே, காளியம்மா உன்னை மறவே, உன்னை மறவே. சகமதனிசா காளியம்மா உன்னை மறவே, சக சக சரி தனி தனி சரி மதனி தனி சகமதனிசா காளியம்மா உன்னை மறவே. தப்படி தப்பி பதவி தப்பி 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 மூத்த தக தப்பிக்கிற சுதா தப்பிக்கிற சுதா தப்பிக்கிற சுதா.
தட்டி கை தட்ட ஒரு மாப்பிள்ளைக்கு நன்றியா. திருட வந்தது வராதமா ராஜபாட்டு துக்கால ஒளி கமபதி நீசா மப்பதி நீசா நீசா நாஞ்சா நல்லா அடுத்து குமிச்சு விட்டான்டா. ஒன்று ரெண்டு மாப்பிள்ளை நினைப்பீங்க. மாமா மாமாதான் இது ராகதானம் பல்லவின்னு சொல்றது. கேரளா கரையை அப்படி பாட சொல்லுவேன். காளியம்மா உன்னை மறவேன் பல்லவி, சகமத நிசா காளியம்மா உன்னை மறவேன் ராகம், ததுகினதுதான் காளியம்மா உன்னை மறவேன் மிருதங்க செவி. ராகதானம் பல்லவி பாடுனா காளியம்மை சந்தோஷப்படுவாளாம். அவ சந்தோஷோட ஊர் நல்லா இருக்கும்ல. கேரளாக்காரன் என்ன பண்ண நம்மளோட அவன் சங்கீதத்துல பெரிய ஆளு, தெலுங்குக்காரன் அதோட பெரிய ஆளு, கன்னடக்காரன் அதோட பெரிய ஆளு. ஆமா, அங்க பெரும் பெரும் பாடல்களை கூப்பிடுவாங்க. திண்டு மதுரையில் நம்ம தமிழகத்தில இருந்து எம்கேடி தியாகராஜ பாவதர், சின்னப்பா, டிஆர் மகாலிங்க, மாரியப்பா, மதுரையில PS நாகராஜபர், AS நாகராஜ பாவதர், நம்ம புதுக்கோட்டையில வடகாடு கிருஷ்ணப்பா, எம் மாரியப்பா, எல்லாரும் எங்க வாத்தியார் திண்டுக்கல்ல இருந்து கூப்பிடுவாங்க. கலைமானு சீனிவாசன ஒரு முறை நீ வேணா ஒரு சிஷியனை கூட்டிட்டு வா சின்ன பையன்ட்டான், கூட்டிட்டு போனாங்க. நானும் அவங்களோட ஒரு ஆளா போயிருந்தேன். எதுக்கு சொல்ல வர்றேன் மாப்பிள்ள, அந்த மாதிரி சந்தன நாற்காலியில உட்காந்துருப்பான். சந்தன நாற்காலி, கோணக்கொண்ட சைடு பிராமணன், கோணக்கொண்ட போட்டவன், நம்பூதிரி பிராமணன், அப்படி தாளம் போடுவான். காளியம்மா உன்னை மறவேன் அப்படிமா தாளம் போடுவான். சகரியாப்பா ஒண்ணுக்கு வந்து பாரு, உனக்கு உண்மைதான். அந்த காலம்லாம் போச்சு, நம்ம கதைக்கு வருவான். காளியாத்தா இல்ல எங்க அப்பாத்து, ஆமா நீ நல்லா நீ சந்தோஷப்பட்டு நீ நல்லா இருந்தா தான் நாங்க நல்லா இருக்க முடியும். என்னம்மா காளியம்மால பெரிய காளியம்மா எங்க இருக்கா தெரியுமா? சொல்லுங்க. பெரிய காளியம்மா அங்க மகாராஷ்டிராவில இருக்கா. உஜ்ஜயினி மகாளி பட்டணமா அந்த காலத்துல விக்ரமாத்தியாண்ட ஊரியா. நான் அங்க போய் அங்கேயும் அவன் மேல பாடினேன். தமிழ் பாடல. மாணிக்க வீணா மாணிக்க வீணா கல்யாணி ராகம். இது சாகுந்தலா காளிதாசன் ஒரு கவிஞர் இருக்கான். அந்த காலம் அவன் பாடின கவி அது பாடம். அதைத்தான் கண்ணாடி செஞ்சுட்டாரு. அப்படி முட்டையா மாத்தி தமிழ கொண்டுட்டார். மாணிக்க வீணையே மரகர புதமையே வைரத்தில் சொன்ன தமிழமே பாடி யார் தருவாரில் அங்க பாடவும் அவங்க பூரா கோணினேன்னாங்க. யாராவேன்னாங்க. என்னை மதராஸ் வாலா, தமிழ்நாட்டுக்காரன் மதராஸ் வாலாமாங்க. முசல்மானா முசல்மான் கே முஸ்லீம் அடாவே அப்படின்னாங்க. ஒரே சேர்ந்து கை தட்டினாங்க. எல்லாம் காளியாத்தாக்காரன். கதை போவான். இங்க சத்தத்துக்கான கிளம்பிருச்சு மாமா சவுண்டு. ஏ செல்லப்பங்கோட்ட மாப்பிள்ள. ஆமா, தொண்டையே இவளுக்கு இப்படி இருக்கு. ஆஹா, தொண்டையே இப்படி உண்டா? கற்பனை கெட்டாம இருக்கா? முழுங்கிட்டாண்டா. வேணாம்டா, தாய்மார்களா இருக்காங்களா? நம்மள 5:30 கிளம்பியா என்ன செய்ய நாடகக்காரன் குழப்பு. ரைட்டு மாமா, நடிப்புக்கு தானே. உண்மையிலேவா அந்த பிள்ளை தங்கச்சியும் அவதான், மகளும் அவதான். இன்னொரு தீருக்கு வந்தாலே இப்ப இந்த முட்டு ஒரு உலக்கு. ஆமா, பேட்டி அவங்க காத்தைய நண்பேன் பால்ராஜ். அவன் தான் மணிமுத்தேன். பல தலைமுறையை பார்த்துட்டேன். என்ன ராகம்? மிஸ்ர பி பிளாஸ் ரெண்டு தான் பேசும். பாரபம் சின்னதா காலம் பல்லாக்கில் பேசா தெரிஞ்சுக்கணும். கவிதை அரங்கேறும் நேரம், பல கதைகள் பரிமாறும் நேரம், இனி நாளும் கல்யாணமாக அந்த நினைவில் சங்கீதமாகும். கவிதை அரங்கேறும் நேரம், பல கதைகள் பரிமாறும் நேரம். பார்வை என் ஆசை கோடி, பார்வை
சமஸ்கிருத பாட்டு இது சப்த ஸ்வர தேவியுணரு நீ எண்ணில் வரதானமருளு. அப்ப அவங்க வடநாடுக்கார கலப்படாம தான் பாடுவேன். அதான் மிஸ்ர பீம் கிளாஸ் 2 தான் பேசுறதுனால. சரி, அப்புறம் 40,000 பாட்டு உள்ள இருக்கு. பூரா பென்ட்ரைவ முழுங்கி இருக்கேன். நமக்கு நேரம் கட்ட நேரம் கிடைக்குது. வெவ்வேறு நாள கதை வெள்ளி சீமல் MS விஸ்வநாதன் நண்பர் திண்டுக்கல் வந்தா பேசுவாரு. அவர் பாடின இசையமைச்ச ஒரு பாட்டு TMS ஐயா பாடி சுசிலா பாடினது இன்னைக்கு பேர் சொல்லுது. பாட்டுக்கு பாட்டு எடுத்து நான் பாடுவதை கேளாயோ அபிராமி கட்டுமாவடி வெள்ளையே நீ கூட சொல்ல மாட்டாயோ. பாட்டுக்கு பாட்டெடுத்து நான் பாடுவது கேளாயோ வெள்ளையே கூட சொல்ல மாட்டாயோ. குட்டுக்கி இங்கிருக்க கோவை குளம் அங்கிருக்க சொல்ல மாட்டாயோ. குத்துக்கிளி இங்கிருக்க கோவை பழம் அங்கிருக்க கத்தி ஒரு வேளையே கூட சொல்ல மாட்டாயோ. கந்தாக எழுமிச்சம் கொடியாக இருந்தவரை கைபிடிச்சு இரவெல்லாம் கண்விழித்து இயலாதே ஆசையிலே என் மனவே ஆட வச்சு மச்சானே ஓடவிட்டு போனானே ஓடவிட்டு போனானே ஊரங்கு தூங்கையிலே நான் ஒரு மூச்சு வாங்கையிலே தூங்கையிலே நான் ஒரு மூச்சு வாங்கையிலே காத்தே ஓடிக்காத்தே Mama.
பகிர்ந்தெடுத்து குடித்து சடை போட்டு நன்றி நன்றியா மாப்பிள்ள சந்திப்போமா மாப்பிள்ள நல்லா இருக்கியா? என்ன மாப்பிள்ள விரட்டி பிடிக்கணும்னா எச்சு போச்சு மாப்பிள்ள. உள்ள இருந்தா வரியா? ஆமா கள்ளச்சாராயம் காய்ச்சனே இப்ப உள்ள வச்சிருக்காங்க. அப்ப ஜாமீன்ல விட்டுருக்காங்க. அவுத்துக்கிட்டே வர்ற? அவுக்குத்தானே வேணும். என்னைக்கு இருந்தாலும் இருக்க கட்டினா என்னைக்காவது ஒரு நாளைக்கு அவுத்தாங்க. அவுத்தா ஆகணும். அவுத்தம்னாலும் ஒழுங்கான இடத்துல அவுக்கணும், இல்லைன்னா உதோடு சாவும். அது நியாயம் தான். எங்க அம்மா சொன்னா என்னன்னு எங்க அம்மாவை பாத்துருக்கியா? சின்ன பிள்ளைல பாத்துக்கோங்க. எங்க அம்மா அவுத்து விட்டா பூமிக்கு தொங்க. எங்க அம்மாளுக்கு இடுப்புக்கு தொங்க. தலைமுடி எங்க அப்பா அதுக்கு மேல அவன் அவுத்து விட்டானா அதுக்கு மேல தொங்க. அம்மா சொன்னா தேவமானே கந்தவிடா மணி ராஜா ஒரு சொந்தமா தாய்மாமே இருக்கான். பேர் நம்பிராஜன். அவருக்கு 8 ஆம்பளை பிள்ளைங்க, ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு. பேர் வள்ளி. நேர பெரிய மனுஷன் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. 1000 பொய் சொல்லி கல்யாணம் பண்ற அனாவசியம். ஒரே ஒரு பொய் சொல்லிட்டு வந்துட்டேன் மாப்பிள்ள. மான தேடி வந்துட்டேன். மானம் இல்ல, ஒரு மயிரும் இல்ல. ஒரு தங்கச்சியை நோங்கி வந்திருக்கேன், கூப்பிட்டு வரியா? என் வாழ்க்கையில பால வருத்த வந்த என் மாப்பிள்ளைய உன்னையத்தே எதிர்பார்த்துக்கிறது இத்தனை நாள் வண்டி இல்ல. இன்னைக்குதான் எனக்கு காளியாத்தா கண்ணை திறந்து என் பக்கம் பாத்துருக்கேன். அதான் கூப்பிட்டு விடு தங்கச்சிய. கூப்பிடுறேன் மாப்பிள்ள. ஏன் கேளு மாப்பிள்ள, என் தங்கச்சிய நீ என்னைக்கு புடிச்சுக்கிட்டு போறியோ அப்பதான் நான் எங்கிட்டாவது ஒரு பொம்பளை பிள்ளைய பார்த்து திருமணம் பண்ண முடியும், கல்யாணம் பண்ண முடியும். இல்லையா? இல்லன்னா என் தங்கச்சியை வச்சுக்கிட்டு நான் எதுவும் பண்ண முடியல, ஒண்ணும் பண்ண முடியும். செய்ய முடியாது. உள்ள 2 பொம்பளை 2 நானே கட்டிக்கிறேன். அப்ப நான் ஒரு குச்சி மிட்டாய் ஒண்ணு வாங்கி கொடுத்துருமாப்ல, வாயில சாப்பிக்கிட்டே இங்க இருந்து புரியே சோடா பாட்டை கட்டி தொங்க விட்டுக்க. கிணிங்க சத்தம் கேட்காத. ஆமா
உனக்கு கை இருக்கலாம் இருக்கட்டும் மாப்பிள்ள, இருந்தாலும் கை இருந்தாலும் அதுக்காண்டி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் அதுக்காண்டி. சரி, அப்ப அவளை கூப்பிட்டு விடு. 2 பொம்பளை பிள்ளை. சரி போது வந்தாங்க. சரி வெளியில புடி மாப்பிள்ள. சரியா மாப்பிள்ள, இவளை நான் கட்டிக்கிறேன்டா. ஐயோ மாப்பிள்ள, நீ கொலைகேஸ்ல கண்டிப்பா போயிருவேன், எனக்கு தெரியும் மாப்பிள்ள. நெஞ்சிலே வச்சு தாங்குறேன்டா. ஐயோ, நீ ஏறுனது ஒண்ணுதான், வைக்காம அந்த லோலர் ஏறுனது ஒண்ணுதான். அது தாத்தேன் பால்ராஜ், என் நண்பன். அவன் தாளம் போட்டு நான் ஓய்வெடுத்துட்டான். அவன் பேரு வந்தது போல் இருந்தது நீ வந்த போது, போதை வந்தது போல் இருந்தது நான் கண்டபோது, என் கண்ணுக்கு என்ன கொண்டாட்டமோ நீ கவர் குட்டி மாலாதேவி, கண்ணுக்கு என்ன கண்ணோட்டமோ. பேரு வந்தது போல் இருந்தது நீ வந்த போது, போதை வந்தது போல் இருந்தது நான் கண்டபோது, என் கண்ணுக்கு என்ன கொண்டாட்டமோ நீ கவர் குட்டி, கண்ணுக்கு என்ன கண்ணோட்டமோ. கோயிலே கண்ணி உனை கண்டதில்லை, எருதலை காப்பதில்லை. ஐயே ஐயே, தனிகத்தில் கொள்ளாது, தனியையில் படுக்காது, எதிரில்லை ஐயே ஐயே. அதி பஞ்சாய் கண்ணி என்னை கட்டி கொண்டாரு. அதை போரை வந்தது போல் இருந்தது நான் கண்டபோது, கண்ணை சென்று சத்தத்தை பத்தியா? சத்தமே எப்படி இருக்குன்னா அப்புறம் எப்படி இருக்குன்னு பாத்துக்க. எங்க உன் தங்கச்சி? என்ன கூப்பிடுமா? கூப்பிட்டு விட. தங்கச்சி வந்துச்சா? ஓடியா வேக ஓடியா வேக ஓட போன கரையில மன்னார்குடி